தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அறிவித்தது. இதுகுறித்து விவாதிக்க அனைத்து தமிழக சட்டசபை கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் உத்தரவுப்படி தினமும் 1 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவது என முடிவு செய்யப்பட்டது. தமிழக முதன்மை உள்துறை செயலாளராக இருந்த பி. அமுதா மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தீரஜ்குமார் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கரை போலியாக பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த விஜயபாஸ்கர் இன்று கேரளாவில் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் கரூருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்காக காவலில் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. மத்திய உள்துறை மந்திரியான அமித்ஷா ஹரியானா மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சி கூட்டம் ஒன்றில் பேசும்போது காங்கிரஸ் கட்சி எப்போதுமே பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர்களுக்கு எதிரானது. 1980 இந்திரா காந்தி மண்டல் கமிஷன் அறிக்கையை அப்படியே கிடப்பில் போட்டார். 1990 மண்டல் கமிஷன் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ராஜீவ்காந்தி ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக 2.5 மணி நேரம் பேசினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கியது என கூறினார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக என் கோடீஸ்வரர் சிங், ஆர் மகாதேவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நீதிபதி மகாதேவன் சென்னை ஐகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓமன் நாட்டில் மசூதி அருகே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். இலங்கை தொடரில் இருந்து இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்க உள்ள கௌதம் கம்பீர், ரோஹித், விராட் கோலி, பும்ரா ஆகியோரை இலங்கைக்கு எதிராக ஒருநாள் தொடரில் விளையாட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக மூவரும் இலங்கை தொடரில் இருந்து ஓய்வு கேட்டதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது.